ஹோண்டா டியோ நம்ம இந்தியன் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டே திருப்பி போட்ட ஒரு ஸ்கூட்டர்னா அது நம்மளுடைய ஹோண்டா டியோ 110 தான் இருக்கும். ஏன்னா எல்லா தரப்பு மக்களாலையும் விரும்பக்கூடிய மாதிரி நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைனாக, அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு சூப்பர் 110 இன்ஜின்ன்ற மாதிரி எல்லா விஷயத்துலையும் சூப்பராக இந்த ஒரு ஹோண்டா டியோ அந்த டைமில் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ எப்படி இருக்குது வாங்க பார்ப்போம். வணக்கம், வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இப்போ நம்ம கூட நீங்க எல்லாரும் கேட்ட ஹோண்டா டியோட 2024 லேட்டஸ்ட் மாடல் இருக்கு. அதனால இணைய முடியல இந்த வண்டியில என்னென்ன விஷயங்கள் புதுசா கொடுத்துருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் இப்படி கொடுத்துருக்கலாம்ன்ற மாதிரி கொஞ்சம் ஒஸ்டா இருக்கு. அதுக்கடுத்து இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி ஒரு ஃபுல் டீடைல்டான ஒரு ப்ராக்டிக்கலான ரிவ்யூ பார்ப்போம். பார்க்க முன்னாடியே சின்ன எக்ஸ்பிளைன் தெரியும் அந்த கிரெடிட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா இது மாதிரி சூப்பர் இன்ஃபர்மேட்டிவான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரிவ்யூவோட ஒரு பார்ட்டா இந்த வண்டியோட வாக் அரவுண்ட் பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதுதான் வண்டியோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல். வண்டியோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ், ஹெட்லைட், இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர், அதுக்கடுத்து உங்களுக்கு பொசிஷன், ஹெட்லாம்ப்ஸ், இது மாதிரி ஹோண்டா டியோட அந்த ஒரு நேச்சுரலில் தான் இருக்கு. உங்களுக்கு டிசைன் விஷயத்தில் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் உங்களுக்கு இருந்த அதே நேச்சரில் தான் இருக்கு. டிசைன் பொறுத்தளவுக்கு எனக்கு மோஸ்ட்லி அந்த சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்ல தான் கொடுத்துருக்காங்க வண்டியோட டிசைன். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டிசைன்ல பில்ட் குவாலிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷும் ஓகே தான். மற்ற ஸ்கூட்டர்ஸ் பார்க்கும்போது இந்த ஒரு 110cc செக்மெண்ட்ல இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம இப்படி சைடில் மூவ் பண்ணி வரோன்றப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் அந்த ஏரோடைனமிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் எலிவேட் ஆகி வருது. அதுக்கடுத்து உங்களுக்கு உள்ள கொஞ்சம் போகிறது தெரியும், இந்த ஒரு விஷயம் ஓகே. அதுக்கடுத்து ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ், ஹோண்டா டியோவில் நமக்கு எப்பயுமே ட்ரம் பிரேக்ஸ் தான், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஃபுட் போர்ட் நல்ல ஓரளவுக்கு ஸ்பேசியஸ் இருக்கு. ரொம்ப ஸ்பேசியஸ் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்ல ஸ்பேசியஸ் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கிளவுட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் பொருள் வச்சுக்கலாம். இந்த இடத்துலயும் கிளவுட் பாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது பெருசா ஸ்பேஸ் இருக்காது. தெரியுங்களா, பாருங்க, பெருசா ஸ்பேஸ் இருக்காது. ஜஸ்ட் என்னமோ ஒரு சின்ன பொருள் வச்சுக்கலாம். அது நீங்க வண்டியில வைப்ரேஷன்ல போறீங்கன்றப்ப மேபி ஸ்லிப் ஆகி கீழே வருதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஹோண்டா டியோட ஒரு பேட்சிங் இருக்கு. இது கிராஷ் கார்டெலாம் ஆஃப்டர் மார்க்கெட் உங்களுக்கு ஸ்டாக்ல அது வராது, பட் கம்பெனியில் உங்களுக்கு ஷோரூம்ல போட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியை ரியர் போர்ஷன் வரீங்கன்றப்பன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அதுலயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அந்த ஒரு ஹோண்டா டியோட ஸ்டைலிங்ல தான் வருது. உங்களுக்கு நம்பர் பிளேட் இங்கே மவுண்ட் பண்ற மாதிரி வரும். இந்த இடத்துல ஒரு சில அந்த வண்டி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கு இது என்ஜின் சைடு இது ஓகே, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இப்போ வாங்க என்னுடைய சீட்டிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அது மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். சீட்டிங் பொறுத்த அளவுக்கு சும்மா சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு நல்ல ஒரு பெரிய அண்ட் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட் கொடுத்துருக்காங்க. பட் செக்மெண்ட்லேயே இதுதான் பெஸ்ட் பெரிய சீட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகேவான ஒரு சீட்டிங், ஓகேவான ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், ரைடிங் கம்ஃபர்ட் பொறுத்த அளவுக்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பற்றி சொன்னா வச்சுங்களேன், இந்த இடத்துல கீ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது என்ன பண்ணும், நீங்கள் சீட்டுக்கு நேராக வச்சுட்டு சீட் பட்டனை இந்த சீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, இதை ப்ரெஸ் பண்ணிட்டு தூக்கணும். அதுக்கு இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் தேவை. இருங்க ஒரு நிமிஷம். 12 seconds later. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு டீசென்டான லெவல் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் சொல்லலாம். ஒரு பெரிய ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வச்சு மூட முடியுமான்றதை இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். புகழேந்தி கொஞ்சம் ஹெல்மெட் எடுத்துருவா. உங்களுக்கு அந்த வண்டியோட ஓனர் மேனுவல், அதுக்கடுத்து அந்த ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் இங்கே இருக்குது. அதுக்கடுத்து அந்த டூல் கிட்ட அதெல்லாம் சரி ஓகே. இப்போ வாங்க அந்த ஒரு பெரிய ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் அது வைக்க முடியுதான்னு பார்ப்போம். சரி வாங்க, அப்படியே இந்த ஒரு ரிவ்யூவில் இந்த ஒரு டெஸ்ட்டுமே நம்ம பண்ணி பார்த்த மாதிரி இருக்கும். ஹெல்மெட் காமி, ஒரு பெரிய பார்த்துங்க, ஒரு பெரிய ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வச்சுட்டேன். உள்ளே நல்லா செட் ஆகிடுச்சு. இருங்க ஒரு நிமிஷம், டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன் நான். ஓகே, இடிக்குது. ஒரு பெரிய ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்க முடியாது, அதுவும் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் ஹெல்மெட்ன்றதுனால யூஸ்வலாக கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் நீங்கள் நார்மல் மாடல் ஹெல்மெட்டு ஒரு ஃபுல் ஃபேஸ் வைக்கலாம். நீங்கள் இந்த ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்லாம் நீங்கள் தாராளமாக வச்சுட்டு கூட கொஞ்சம் பொருள் வைக்கிற அளவுக்கான ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இருக்குது. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் விஷயத்தில் ஓகேவான ஒரு லெவலில் இருக்குன்னு வச்சுக்கோமே. அதுக்கடுத்து இந்த 2024 அப்டேட்டில் உங்களுக்கு இன்னொரு பெரிய அப்டேட் என்னன்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். உங்களுக்கு யூஸ்வலான ஹோண்டா டியோல ஒரு அனலாக் டைப்பும் கூட ஒரு டிஜிட்டல் டைப்பும் வரும். பட் ஆனால் இப்போ இருக்கிற 2024 வெர்ஷனில் உங்களுக்கு 2 டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் யூனிட் வருது. ஒன்ல உங்களுக்கு அந்த வண்டியோட ஆர்பிஎம், அதான் ரெவல்யூஷன் பர் மினிட், அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட ஸ்பீட், அதான் நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம், கிலோமீட்டர் பர் ஹார்ஸ், அந்த டீடைல்ஸ் காமிக்கிறது இருக்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபியூல் கேஜ், ட்ரிப் மீட்டர், ஆவரேஜ், அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு டைம், வண்டியோட டைம்ல நம்மளுக்கான டைம் இண்டிகேட் பண்றதுக்கானது இருக்கு. அதுக்கடுத்து இதுல லைட்டா இப்படி சாட்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான் தெரியல, பட் ஆனால் எனக்கு தெரியுது ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்கான அந்த ஒரு கால் நோட்டிஃபிகேஷன், எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷனுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஷோரூம்ல கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இப்போதைக்கு கிடையாது, பட் மேபி ஃபியூச்சர்ல அப்கிரேட் கொடுப்போம். ஐ மீன்ஸ் இப்போலாம் நம்ம ஃபோனுக்குலாம் அப்கிரேட் பண்றோம் இல்லையா, அது மாதிரி அப்டேட் கொடுப்போம் ஃபியூச்சர்ல. அப்போ உங்களுக்கு கனெக்டிவிட்டி வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஃபியூச்சர்ல மேபி கனெக்டிவிட்டி வரதுக்கான சான்சஸ்
சான்சஸ் இருக்குது உங்களுக்கு 110லே. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த இடத்துல எக்கனாமிக்கல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த மால் ஃபங்க்ஷன் லைட் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். பட் வண்டி ஒன் ஸ்டார்ட் ஆகுதுன்றப்ப அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சரி வாங்க இப்போ நம்ம இந்த வண்டியை ஒரு ரைட் போயிட்டு இன்ஜின் சஸ்பென்ஷன் மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி ஓகே, வண்டியோட வாக் அரவுண்ட் பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் டிசைன் பொறுத்த அளவுக்கு. இப்போ நான் இந்த வண்டியோட ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 103 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 765 mm கிட்ட வரைக்கும் வருது. டயாமீட்டர்ஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வண்டியோட ஹேண்டலிங்கை ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு ரேஞ்சிலே வச்சுருக்குன்னே சொல்லலாம். ஆமாங்க, வண்டியோட வெயிட்டும் ரொம்ப ஹெவின்லாம் சொல்ல முடியாது, லைட் வெயிட் தான். சீட் ஹைட்டும் கம்மின்றப்ப ஷார்ட் பர்சன்ஸ்மே கூட நிச்சயமாக அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது வண்டியோட ரைடிங் ஸ்டான்ஸ். அதுக்கடுத்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன் வருது. அதுக்கடுத்து பின்னாடி வந்து யூஸ்வலாக வர அந்த ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் தான். சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பல மோட்டான் ரோட்லேயும் எந்தவித இஷ்யூஸும் இல்லாமல் எடுத்துகிட்டு போக முடியும்னு என்னெல்லாம் சொல்ல முடியல. சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃப் தான், பட் ஆனால் அந்த ஒரு ஸ்டிஃப்டியூனான சஸ்பென்ஷன் உங்களை ஓரளவுக்கு அந்த ஒரு எக்கனாமிக்கல் ரேஞ்ச் அந்த ஒரு 40 to 50 மெயின்டைன் பண்ணுறப்ப கூட எந்தவித ஒரு வாப்ளிங் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தாக கூட்டிகிட்டு போகுது. அந்த ஒரு விஷயத்தில் சஸ்பென்ஷன் எனக்கு ரொம்பவே பெட்டராக இருந்துச்சு. பட் சிங்கிளாக சோலோவாக போகிறீங்கன்றப்ப ஒரு பல மோட்டான் ரோட்டில் கொஞ்சம் தூக்கி தான் போட செய்யும். சரி ஓகே, ஓவராலாக வண்டியோட ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓட்டுறதுக்கு ஈஸியாக நல்ல ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹேண்டலிங்கோடய நம்ம புது ஹோண்டா டியோ 2024 மாடல் இருக்குதுன்னே சொல்லலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட் பற்றி பார்ப்போம். வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 109.51 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பற்றி சொன்னால் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் இந்த ஒரு 110 cc செக்மெண்ட் ஸ்கூட்டர்ஸில். ஏன்னா வச்சிங்கன்னா பொதுவாகவே நம்மளுக்கு ஹோண்டான்னு வந்துட்டாலே அந்த இடத்துல இன்ஜின் நல்லா இருக்கும்னு தெரியும். அதுலேயும் குறிப்பாக இந்த ஹோண்டா டியோட இன்ஜின் இன்னுமே ஒரு பெட்டரான ஒரு ரிஃபைண்டாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அவ்வளோ ஒரு கிறிஸ்பாக நல்ல ஒரு அப்படியே ஒரு ஷார்ப்பாக இருக்கும். இப்படி கொடுத்த உடனே உங்களால் நல்ல ஒரு அந்த ஒரு டார்க்கை ஃபீல் பண்ண முடியும் இந்த ஒரு வெஹிக்கிளில். ஏன்னா வச்சுங்க இந்த இதனால் 7.75 bhp ஆஃப் பவர்ஸும் 9.03 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த லோ அண்ட் மிட் ஏரியா டார்க் ஃபோக்கஸ்டு தான். அதனால் உங்களுக்கு சிட்டி கம்மிட்டுக்கும் டே டு டே யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்ஜின் பவர் தான் இந்த ஒரு வெஹிக்கிளில் இருக்குது. பின்னாடி உட்காரவங்க கொஞ்சம் கிரிப் பண்ணிட்டு உட்காருங்க. பின்னாடி வந்து கிராப் ரயில் உங்களுக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்காது. டப்புன்னு ரெஸ்பான்ஸ் கொடுத்தா உங்களுக்கு லைட்டாக தூக்குற ஜெர்க் ஆகிற ஃபீல் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்குது வண்டியோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு எனக்கு கேட்டிங்கன்னா டாப் ஸ்பீட் ஒன்றும் விஷயம் கிடையாது. ஏன்னா இது ஒன்றும் ஸ்போர்ட்ஸ் மிஷின் கிடையாது. அழகான ஒரு ஸ்போர்ட்ஸ் மிஷின் மாதிரி இருக்கிற நம்மளுடைய டே டு டே யூசேஜுக்கு ஏற்ற ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் ஸ்கூட்டர் தான் நம்ம ஹோண்டா டியோ இப்போதைக்கு. பட் ஆனால் டாப் ஸ்பீட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு கம்பெனி தரப்புல இருந்து 83 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு 90 வரைக்கும் உங்களால் சாலிடாக ரீச் பண்ண முடியுது. அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துலையும் ஓகே தான். இந்த ஒரு 110 cc செக்மெண்ட்டுக்கு 90 வரைக்கும் போகுதுன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் உங்களுக்கு லோ அண்ட் மிட் ஏரியாவில் நல்ல ஒரு பவர் இருக்குதுன்றப்ப இன்ஜின் செக்மெண்ட்டில் பவரில் நல்லாவே கொடுத்துருக்காங்க நம்ம ஹோண்டாவோட டியோ 110. அது இல்லாமல் உங்களுக்கு இன்ஜினோட மெயின்டெனன்ஸ் ரிஃபைன்மெண்ட் அது மாதிரி விஷயங்களும் எதுலேயுமே குறை இருக்க போகிறதில்ல. ஏன்னா இது ஹோண்டா. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 48 km வரைக்கும் சொல்கிறாங்க கம்பெனி தரப்பில். நீ ஒரு டீசெண்டான ஒரு க்ரூசிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னப்போ அரௌண்ட் ஒரு 45 to 50 km ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். அந்த ஒரு எக்கனாமிக்கல் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி ஓட்டுறப்ப அந்த இன்ஜினோட அந்த ஒரு மேக்ஸிமம் ஃபியூல் எஃபிஷியன்சி அட்டைன் பண்ணுறதுக்கான சான்சஸ்மே கூட இருக்குது. ஓவராலாக இன்ஜின் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு எந்த விதத்துலையும் எந்த ஒரு குறையும் எனக்கு ஃபீல் ஆகலை. எல்லா விதத்துலையும் ஒரு பெஸ்ட்டான ஒரு 110 cc இன்ஜினே இந்த ஒரு ஹோண்டா டியோ 110ல கொடுத்துருக்காங்க. இன்ஜின் செக்மெண்ட்டில் 5 ஸ்டாரே கொடுக்கலாம் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த இன்ஜினோட பவருக்கு ஏற்ற நல்ல ஒரு பிரேக்கிங் இந்த வண்டியில் இருக்கான்றதை பார்த்துருமா. சரி ஓகே, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 130 mm ட்ரம் பிரேக் வருது. பின்னாடியும் உங்களுக்கு ஒரு 130 mm ட்ரம் பிரேக் தான். சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் மூலமாக இந்த வண்டியோட பிரேக்கிங்கை லிங்க் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் பைட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்கிங் பைட் ஓகேங்க, சும்மா சொல்லக்கூடாது, நல்லா இருக்குது. அந்த வண்டியோட பவருக்கு ஓகேவான ஒரு பிரேக்கிங் தான். பட் பின்னாடி எனக்கு பெருசாக பைட்டு ஃபீல் ஆகலை. பிரேக்கிங் விஷயத்தில் ஓகேவான ஒரு ரேஞ்சு தான். சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் அதான் கம்பைன் பண்ணி அடிக்கிறீங்கப்போ வண்டி நிறுத்தலாம். பட் பின்னாடி பிரேக்கை மட்டும் நம்பி நிறுத்த முடியாது. ஒரு பின்னாடியில் கொஞ்சம் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த ஒரு 110 cc ஏற்ற ஒரு ரேஞ்சில் இருக்குன்னே வச்சுக்கலாம். பிரேக்கிங் விஷயத்தில் ஃப்ரண்ட் நல்லா இருக்குது, பட் பின்னாடி கொஞ்சம் சுமார் தான் பாய்ச்சிட்டு. ஓகே, ஓவராலாக நம்ம இந்த வண்டியை பற்றி எல்லாத்தையுமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன்.
இப்போ நம்ம ஃபைனலாக இந்த வண்டியோட ப்ரைஸிங் விஷயங்கள் பார்த்துட்டு வீடியோ முடிச்சோம். ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு இந்த ஹோண்டா டியோ பேஸ் மாடல் உங்களுக்கு 96,000 ஸ்டார்டிங். அதில் வந்து உங்களுக்கு ஹாலஜன் லைட்ஸு, அதுக்கடுத்து அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்ற மாதிரி விஷயங்கள் வரும். பட் இன்ஜின் டிசைன் மாதிரி விஷயங்கள் மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். அதுக்கடுத்து மிட் வேரியன்ட் அதான் பவரிங்கன்றப்போ 1,01,000 கிட்ட வரைக்கும் வருது. டாப் மாடல் ஹச் ஸ்மார்ட் அதான் அந்த கீ வேரியன்ட் போகிறீங்கன்றப்போ 1,05,000 கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸிங் விஷயத்துலையும் ஓரளவுக்கு ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த ஒரு 110cc இதோட ப்ரைஸிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் நான் இந்த ஒரு ப்ரைஸிங்கு ரியலி இது ஒரு ஒர்த்தான ஒரு ஸ்கூட்டர்னே சொல்லலாம். பட் ஆனால் எனக்கு ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் தான் வேணும், எனக்கு இன்னும் ஃபீச்சர்ஸ் ஹெவியாக வேணுன்றப்ப இந்த இந்தியன் மார்க்கெட்டில் இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதையும் நம்மளுடைய அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இன்றைக்கி இந்த ஹோண்டா டியோவோட ஒரு சூப்பரான ரிவ்யூ நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வண்டி பற்றி நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பாய். See you later.